ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோம் பேக்கர் பிஸ்னஸ் பற்றி தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா, நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, வெளியே வேலைக்கு போக முடியலை என்னால் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கும் வீட்டில் சமைக்கிறதுக்குமே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களால் உங்களுக்கு முடிஞ்சதை செய்யணும். உங்கள் வீட்டுக்கு தேவையானது, அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்மளுக்கு செஞ்சுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பசங்க வந்து கேட்குற பொருளை நம்ம வாங்கி கொடுக்க முடியலைனாலும், அது வந்து நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள மதரோட மரியாதையவே வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பசங்க கூட நம்ம என்னத்தை பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட நம்மளால் அதுகளுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பசங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும், நம்மளை வந்து மற்ற பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வருமானன்ற ஒன்று கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்றதுலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஓடிஜி தேவை. இது வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் இருந்தே நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் அகாரோ பிராண்டோடது எடுத்திருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒண்டர் செஃப் அப்படின்ற ஒரு பிராண்டோடது நான் காட்டியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,500 வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து காசு வந்து ரொம்ப கூட. அதே வந்து அகாரோலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் 9 லிட்டர்லேருந்தே நமக்கு கிடைக்குது. ஆனால் 9 லிட்ரு, இந்த 20 லிட்ரு, 25 லிட்டர்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. பாருங்களேன், இதில் 9 லிட்ரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 அப்படின்ற ப்ரைஸில் தான் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்குனா ஓகே. பட் வந்து நமக்கு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குன்னு நமக்கு யூஸ் ஆகணும். நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 34 லிட்டருலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பட்ஜெட்டை பொறுத்தளவு. அதே சமயம் ரொம்ப கம்மியான காசுலேயும் நம்ம எடுக்கக்கூடாது, இதுக்கு அதிகமான காசும் நம்ம வந்து போடக்கூடாது. நம்ம வந்து என்னால் அதிகமான காசு என்னால் போட முடியும், நான் வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் நல்ல ஃபேமஸாக கம்பெனியில் அதிகமான லிட்ரு நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு கம்மியான ப்ரைஸில் போதும். ஏன்னா இப்போ வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நார்மலாக கம்மியான அமௌண்ட்டில் தான் நம்ம பார்க்க ஆசைப்படுவோம். அப்படி கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்யூவில் இப்போ நான் எடுத்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. 3,800 அப்படின்ற பட்ஜெட்டில் நான் எடுத்திருந்தேன். 2 வருஷமாக எனக்கு நல்லாவே ரன் ஆகுது. நான் அதில் தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். மார்க்யூ, அகாரோலாம் நல்ல ப்ராடக்ட், நல்லாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கோங்க, கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்தது என்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பேக் பண்ண தெரியணும். பேக்கிங் பண்ண வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குது. பட் அதுவும் நிறையா பேருக்கு வந்து கை கொடுக்கும். சில பேருக்கு வந்து நேரில் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு காசு இருந்து நம்ம பண்ணால் ஓகே தான். பட் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ யூடியூப்பில் நமக்கு நிறைய வீடியோஸ் வருது சரியா. ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நான் எதுக்காக ஃபஸ்ட்டு அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கேக் இருக்குது. இப்போ நார்மல் கேக் வந்து நமக்கு வந்து நார்மல் க்ரீம் கேக் வந்து நமக்கு வந்து நிறையா பேருக்கு இப்போ பிடிக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது க்ரீம் வந்து நல்லா இருக்காது, திகட்டும், அப்புறம் டால்டாவில் செய்கிறாங்க, நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சரியா. நம்ம அது வந்து ஹோம் பேக்கிங்கில் நம்ம அதை பண்ணி கொடுக்க முடியாது. இதே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 1 kg வந்து 1000 ரூபாய்க்கு நமக்கு போகுது நார்மலாகவே சரியா. அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து எந்த கலருமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, நம்ம ஹெல்த்துக்குமே அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ நிறையா பேருக்கு பிடிச்ச கேக் அப்படின்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இதுக்கான ரெசிபி வேணும், கரெக்டான உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக கொடுக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான்லாம் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பட் நான் வந்து ஒரு கரெக்டான ஸ்பாஞ்சு செய்ய நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கரெக்டான ஸ்பாஞ்சு செய்ய கிட்டத்தட்ட எனக்கு 7 மாதம் 8 மாதம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தட்டி மைதாவை வாங்குவேன், முட்டையை வாங்குவேன், பீட் பண்ணுவேன். யூடியூப்பில் செஞ்சுருக்கிறோமானே செஞ்சு பார்ப்பேன். ஆனால் எப்படி செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு வரும். எனக்கு என்னடா இதை விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜில் கரெக்டான ரெசிபி கிடச்சிச்சு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கரில் செய்யலாம், அதில் செய்யலாம், இதில் செய்யலான்னு நிறையா இந்த ஆபி கிச்சன், அப்புறம் வந்து மெட்ரா சமையல், நிறையா இதில் நான் வீடியோ பார்த்தேன். பட் அதில் மெட்ரா சமையலை கொடுத்துருந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. பட் அதில் வந்து சில டிப்ஸ் வந்து அவங்க சொல்லலை, அதுக்கு முக்கியமான டிப்ஸு. பட் அது வந்து ஓகேவான ரெசிபியாக எனக்கு இருந்துச்சு. பட் இந்த அபி ஸ்டைல் கிச்சனில் வந்து நான் பார்க்கும்போது அதில் வந்து கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ட்ஸே எனக்கு வந்து அந்த தப்பாக தெரிஞ்சிச்சு. நான் கரெக்டான ரெசிபி நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம சேர்த்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நமக்கு கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து நான் இருக்கேன், பயப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறையா வீடியோ நான் பார்த்து அதுலேருந்து வெளியே வரலாம், இதில் கொண்டு இவ்வளோ காசு நம்ம போட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதனால் கரெக்டான ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மைதா ஒரு 170 கிராம், எக் வந்து 4, இதெல்லாம் 1 kgக்கானது தான். சரியா? இப்போ 1 kgக்கு நம்ம இவ்வளோ அளவு வரும். இதில் நான் டார்க் சாக்லேட் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பேக் பண்ணுறதுக்கு அட்டை வரும் இல்லையா, அட்டை அதுக்குள்ளே வைக்கிற ரவுண்ட் ஷேப் அந்த அட்டை வரும். அப்புறம் ஒரு நைஃப் வரும். அப்புறம் நமக்கு டேப், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். சரியா? இது ஓவரால் செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 400 ரூபா தான் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1 kg நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். லாபம் வந்து 600 ரூபா. சரியா? இப்போ இதில் என்ன ஒன்று இருக்குது கேக்கை பொறுத்தளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து கொஞ்சம் ஓவரால் வேலை நமக்கு. சரியா? ஸ்பாஞ்சு செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணணும். அதனால இதில் வந்து கேக்குக்கு வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. பட் நம்மள நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கேக் வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. அப்போ கேக் வந்து கண்டிப்பாக செஞ்சு பழகியே ஆகணும். ஏன்னா கேக் தான் எல்லா இடத்துலையுமே வாங்குகிறாங்க, கண்டிப்பாக கேக் செய்யணும். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா. இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு கேக்கு, அது 1 kg கேக்கு கிடச்சா கூட, ஆர்டர் கிடச்சா கூட, ஒரு வாரத்துக்கு நமக்கு கணக்கு பண்ணுங்களேன், 10 நாளைக்கு நம்ம கணக்கு பண்ணுவேன். 10 நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6000 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். சரியா? 6000 ரூபா லாபம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கணக்கு போடுங்களேன். அப்போது இதில் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த கணக்கு நம்ம போடும்போது இது எங்கேயோ நமக்கு செலவை தள்ளிடுங்க. அந்த செலவு 400 ரூபாயை தள்ளிடுங்க. நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் இருக்குது ஒரு பக்கம், அதுக்கு நமக்கு கிடைக்கிற லாபம் தான் இந்த 600 ரூபா. 10 நாளைக்கு 600 ரூபா மணிக்கு 6000 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட மாதத்துக்கு 18,000 ரூபா இதில் நமக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரௌனி இருக்குது. ப்ரௌனின்னு எடுக்கும்போது நமக்கு மைதா, சுகர், பட்டர், டார்க் சாக்லேட்டு, ப்ரௌன் சுகர், எக்கு, இது எல்லாமே இது வரும் ஒரு பக்கம். இதுலையுமே செலவு பார்த்திங்கன்னா 400 ரூபா வரும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி இது வந்து நட்ஸ் ப்ரௌனினா நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். லாபம் வந்து நமக்கு 600 ரூபா. நிறையா ஹோம் பேக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பட்டருக்கு பதிலாக ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேனே, இப்போது பட்டருக்கும் ஆயிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டுக்குமே இது இந்த பட்டர் சேர்க்குறத விட இந்த ஆயில் சேர்த்து பண்ணும்போது இந்த கிரிங்கிள் டாப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து நல்லா இருக்கும். சில பேரோட ஹோம் பேக்கரோட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கிரிங்கிள் டாப் பார்க்கும்போது அது கிளாஸியாக தெரியும். அதெல்லாம் உண்மையிலே அது வந்து ஆயில் தான். சரியா? அப்படி பண்ணும்போது இப்போ நமக்கு 1000 ரூபா கொடுத்து நமக்கு ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஆயில் சேர்த்து நம்ம பண்ணுறது அது வந்து தப்பு.
எனக்கு தெரிஞ்சு என் மனச்சாட்சி பிரகாரம் அது தப்பு, நான் அப்படி பண்ணி கொடுத்ததில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லாபத்தை மட்டும் இதில் எதிர்பார்க்காம கண்டிப்பாக பட்டர் சேர்த்து பண்ணி கொடுங்க, சரியா? அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்த நேரம் நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட நம்பி வாங்குவாங்க. ஆனால் பட்டருக்கும் ஆயிலுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ரொம்பலாம் இருக்காது. அதே மாதிரி மைதாக்கும் ராகிக்கும் நம்ம சேர்க்கும் போதும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. பட் நம்ம கஸ்டமருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிஸ்னஸை கரெக்டாக பண்ண முடியும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போது இப்போ நமக்கு கேக்கு டெய்லி எனக்கு லாபம் வருமா, டெய்லியும் கேக் ஆர்டர் கிடைக்குமா, இதில் வந்து ப்ரௌனி டெய்லியும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம், அதில் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லி நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், உங்கள் ஏரியா சைடாக இருக்கட்டும், காசை பார்க்காம ஒரு 1 kg 2 kg நீங்கள் பண்ணி என்ன பண்ணலாம், 400 தானே நான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 1000 செலவழித்து நீங்கள் ஒரு 2 kg பண்ணி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் வந்து உங்கள் ஏரியா சைடு கொடுக்கும்போது, சாம்பிள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது நம்மள்ட்ட வாங்கிக்கிடுவாங்க. அப்படி கஸ்டமரை நீங்கள் பிடிக்கணும், சரியா? நம்ம கஷ்டம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த ஹோம் பேக்கிங் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணமழை தான், சரியா? நீங்கள் வந்து அதிகமான லாபம், கம்மியான முதலீட்டில் அதிகமான லாபம் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதில் கேக்கை பொறுத்தளவு நமக்கு ஐசிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேலை இருந்துச்சு இல்லையா? இதே ப்ரௌனியை பொறுத்தளவும் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம அதே மாதிரி இதுக்கு பீட்ரு தேவை, சரியா? எலக்ட்ரிக் பீட்டர் தேவை. இதுக்கு அது கூட தேவை கிடையாது. இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமையே நம்ம வந்து இதை பண்ணி ரெடி பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி சேல் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் பேக்கர் வீடியோஸில் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ் வீடியோஸே அப்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா வரும் செலவு அதே தான் அப்படின்னாலும் லாபமும் ஜாஸ்தி, வேலை ரொம்ப 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 கம்மி, சரியா? நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வந்து நிறையா டீ கேக் அது இது நிறையா ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் இந்த ப்ரௌனியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நம்ம தையலே அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் போடணும், ஆரி ஒர்க்குக்கு நம்ம குறுக்கு வலிக்க நம்ம வேலை பார்க்கணும், எம்ப்ராய்டிங் பண்ணணும், சட்டை அடிக்கணும். சட்டை அடித்து கொடுத்தா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, ரிட்டன் பண்ணணும். ஒருத்தவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னாலே அது வந்து ஒரு 4 பேர் 10 பேர் 20 பேர் இப்படி போய் நம்மள்ட்ட வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. அப்படி இருக்குது. இப்போ ஹோம் பேக்கிங்கை பொறுத்தளவு நீங்கள் ஒரிஜினல் பிராண்டடாக நமக்கு கொக்கோ பவுட்ரு, அப்புறம் வந்து டார்க் சாக்லேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் பிராண்டடில் நல்ல பிராண்டட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு உண்மையாக பட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எங்கேயோ போகும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். இதை பொறுத்தளவு லாபம் வந்து நமக்கு ஆர்டரு நிறையா வர லாபமும் ஜாஸ்தி. அப்போது நீங்கள் வேலையை வந்து கிட்டத்தட்ட அதிகப்படுத்திக்கலாம், சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 தான் வரும். அந்த ஓடிஜியாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான அந்த டூல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த திங்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 6000 செலவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தையல் மிஷின் எடுத்தாலும் நமக்கு தெரியும் 10 ரூபா வரும். ஆனால் அதுக்கு குறுக்கு வலிக்க தைக்கணும். ஆனால் இதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகம் இருக்கிற வரை நம்ம மனுஷர் வந்து சாப்பிடுவோம். ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சாப்பிட்ற ஆளுக்கு நம்ம இருந்துக்கிட்டே தான் இருப்போம், சரியா? உலகம் இருக்கிற வரை சாப்பிடுவோம். சாப்பிட்ற இருக்கிற வரை நம்மளுக்கு இந்த ஹோம் பேக்கிங் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பயப்படணும் தேவையே இல்லை. கண்டிப்பாக ஒரு 6000 கடன் வாங்கி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப 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 ஹைலி ரெக்கமெண்டட். என்னை பொறுத்தளவும் நான் பண்ணுறேன். அதனால உங்களுக்கு இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பெரிய பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் இதில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான வீடியோ போடுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.